கொளத்தூர், திருவல்லிக்கேணி, துறைமுகம் தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை மாறாமல் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கொளத்தூர், திருவல்லிக்கேணி, துறைமுகம் தொகுதிகளில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை மாறாமல் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். இந்த பாகத்துல மகன், அந்த பாகத்துல அம்மா, இந்த பாகத்துல ஒரே சென்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி ரேஷனல் பண்ணாங்க, அதாவது ஒரு சீரமைச்சாலும் அதே வாக்குச்சாவடி மையத்தில் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்று என்னன்னா, ஒரு பெருத்த சந்தேகம், கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதே போன்று ஹார்பர், இந்த தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாக்குச்சாவடி மையங்கள் ஏறவே இல்லை. அதே தான் கண்டினியூ ஆகுது. அது எப்படி? எங்களுக்கு சந்தேகம், நீங்கள் அந்த லிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த லிஸ்ட்டை கேட்டு வாங்கின பிறகு மறுபடியும் அதை சரியாக பண்ணியிருக்காங்களா இல்லை உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்களான்னு அதை பார்த்த பிறகு தான் தெரியும். அது மாதிரி உள்நோக்கத்தோடு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டீஸ்க்கு நாங்கள் கொண்டு போவோம்.